السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله تعالى عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: البار لا يموت ميتة السور. صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்றாலும் நிகழ்ச்சன்புடையோருமாகிய வச்சா கருணை கடலாலும் ஆற்றல் மிகுந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவராக எனது உரையை துவக்கம் செய்கிறேன். எல்லா புகழும் அகிலங்களின் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அந்த ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உலக தலைவர் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழப்போகிற அனைத்து நல்லடியார்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் நேசத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்ஆவின் தலைப்பாக முஸ்லிமாகவே வாழ்ந்து முஸ்லிமாகவே மரணிப்போமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மிக பெரும் கிருபையால் நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நிறைய அருள் பாக்கியங்களை வழங்கி இருக்கிறார். இறைவன் வழங்கிய பாக்கியங்களிலே மிக உன்னதமான உயர்ந்த ஒரு பாக்கியம் என்றால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஈமான். நாம் எல்லாம் ஈமானை ஏற்று முஸ்லிம்களாக இருக்கின்றோமே, இதுதான் இறைவன் நமக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. ஆகவே இறைவன் இது அல்லாமல் என்னென்ன பாக்கியங்களை இந்த உலகத்தில் நமக்கு வழங்கி இருக்கிறானோ அந்த பாக்கியங்கள் அனைத்தை விட இந்த ஈமான் முஸ்லீம் என்ற இந்த பாக்கியத்தை ரொம்ப பொக்கிஷமாக நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கின்ற எத்தனையோ வஸ்துக்கள், உதாரணத்திற்கு காசு பணங்கள், நகைகள், சொத்து வத்துக்கள், அவைகளை நாம் எவ்வளவு பொக்கிஷமாக எவ்வளவு பாதுகாப்பாக அதை வைத்திருக்கிறோம். ஒரு காசு பணங்கள், நகைகளை கூட வீடுகளில் அல்லது பேங்க் வங்கிகளிலே எவ்வளவு பாதுகாப்பான முறையை நாம் வைத்து பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு பாக்கியம் என்றால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஈமானாக இருக்கிறது. நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோமே, இந்த ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும். ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் வழங்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நாம் எல்லாம் முஸ்லிம்களாக பிறந்திருக்கிறோம். முஸ்லிம்களாக பிறந்திருக்கக்கூடிய நாம் எல்லாம் முஸ்லிம்களாகவே மரணிக்க வேண்டும். முஸ்லிம்களாக பிறந்திருக்கிறோம் என்பதற்காக வேண்டி நாம் முஸ்லிம்களாக மரணித்து விடுவோம் என்று உறுதி இருக்கிறதா? அப்படி சொல்ல முடியாது. முஸ்லிம்களாக ஏதோ நம்முடைய பெற்றோர்களால், நம்முடைய முன்னோர்களால் நாம் எல்லாம் முஃமின்களாக பிறந்திருக்கிறோம். ஆனால் இதே முஃமின்களாக நாம் மரணிப்போம் என்பதில் என்ன உறுதி இருக்கிறது? முஸ்லிம்களாக பிறந்து விட்டோம், முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும் என்றால் முஸ்லிம்களாக வாழ வேண்டும். முஸ்லிம்களாக வாழ்ந்தால்தான்
மரணிக்க முடியும்? நம்முடைய மௌத் என்பது அல்லாஹ்விற்கு பொருத்தமான ஒரு மௌத்தாக இருக்க வேண்டுமா? நம்முடைய மௌத் என்பது நல்ல மரணமாக இருக்க வேண்டுமா? நம்முடைய இறுதி முடிவு என்பது நம்முடைய இறுதி மூச்சு பேச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இருக்க வேண்டுமா? முஸ்லீமாக பிறந்திருந்தால் போதாது, முஸ்லீமாக வாழ்ந்தால் தான் முஸ்லீமாக மரணிக்க முடியும். அதற்கு என்ன செய்வது? வரலாற்று ஆசிரியர்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள் திருக்குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து இமாம் பெருமக்கள் கிதாபுகளிலே எழுதுகிறார்கள். ஒரு சில விஷயங்கள், அந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்றி வாழ்கின்ற பொழுது நம்முடைய மரண நேரத்திலே நாம் முஃமினீன்களாக மரணிக்க முடியும். நம்முடைய மௌத் என்பது நல்ல மௌத்தாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதில் முதலாவது விஷயத்தை பார்க்கின்ற பொழுது முஸ்லீமாக வாழ வேண்டும். முஸ்லீமாக பிறந்திருக்கிறோம், முஸ்லீம்களாக மரணிக்க வேண்டும் என்றால் முஸ்லீமாக வாழ வேண்டும். முஸ்லீமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் ரசூல் எதை சொல்லி இருக்கிறார்களோ அதன் பிரகாரம் வாழ்வது, அல்லாஹ் ரசூல் தடுத்ததின் பக்கம் நெருங்காமல் இருப்பது, ஹலால் ஹராமிலே பேணுதலோடு இருப்பது. ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் இப்படித்தான் இருப்பார் என்று இஸ்லாமிய சட்டங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்வது. ஒரு பெயர் அளவில் முஸ்லீம்களாக வாழ்வதல்ல. ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே பரிபூரணமான முஃமினீன்களாக நாம் ஏற்றிருக்கிற அந்த ஈமான் இருக்கிறது, அந்த ஈமானில் எதில் உறுதியாக, அந்த ஈமானில் பரிபூரணமாக எல்லா சூழ்நிலையிலும் ஈமானோடு வாழக்கூடியவர்கள் தான் அவர்களுடைய வாழ்க்கை முஸ்லீமான வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு முஸ்லீமான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற வாழ்க்கையில் யார் முஸ்லீமாக வாழ்கிறார்களோ அவர்களுடைய மௌத் என்பது ஒரு நல்ல மௌத்தாக இருக்கும். அடுத்து இரண்டாவதாக, நாம் நம்முடைய மரணம் என்பது நல்ல மரணமாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு நல்ல மரணத்தை கொடு, என்னுடைய இறுதி முடிவை சிறப்பானதாக ஆக்கிவை. என்னுடைய இறுதி முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் ஜனாசாவாக வைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது, நான் மையீத்தாக படுத்திருக்கின்ற பொழுது ஊர் உலகமெல்லாம் பேச வேண்டும். போய் சேர்ந்துட்டான் பாரு மனுஷன், எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா, புண்ணியவான் ஸ்ரீதேவி போய் சேர்ந்துட்டான் பாரு என்று ஊர் உலகமெல்லாம் பேச வேண்டும். அப்படி துஆ செய்ய வேண்டும், நம்முடைய மரணம் அப்படி இருக்க வேண்டும் என்று. இப்லீஸ் போயிடுச்சு, சைத்தான் எவ்வளவு டார்ச்சர், எவ்வளவு தொந்தரவு, அந்த மாதிரி பேசிவிட்டார்கள் என்றால் அது கெட்ட மரணமாக ஆகிவிடும். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இறுதி முடிவு என்பது, நம்முடைய மௌத் என்பது நல்ல மௌத்தாக இருக்க வேண்டும் என்றால் இரண்டாவது தன்மை மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நம்முடைய மௌத்தை குறித்து, மௌத் வரை வாழ்கின்ற பொழுதும் ஈமானோடு, மரணிக்கின்ற பொழுதும் ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. ஏனென்றால் அல்லாஹ் நம்முடைய விதியை எப்படி எழுதி வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள், சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அருமை தோழர்கள் ஒருவர் இருந்தார், அவர் அவ்வளவு சாலிகான அமல்கள் செய்தார், எல்லா இபாதத்துகளும் செய்தார். அந்த எந்த அளவிற்கு அவர் நல்ல அமல்கள் செய்தார் என்றால், அவர் அமல் செய்து செய்து அவருக்கும் சொர்க்கத்திற்கும் ஒரு முழம் தான் இருக்கிறது. அவர் சொர்க்கத்தை சொல்றது, மலக்குமார்கள் எல்லாம் பேசிக்குவாங்க விண்ணுலகத்தில் இருந்து, இவர் இருக்கிறார், என்ன அமல் செய்யறாரு, இவருக்கும் சொர்க்கத்திற்கும் எவ்வளவு நெருக்கமாயிருச்சு, ஒரு முழம் தான் இருக்குது இவர் சொர்க்கத்தில் இருக்கிறது. அந்த அளவுக்கு அமல் செஞ்சிருக்கிறாரு, இவர் சொர்க்கத்துக்கு வர போறாரு என்றெல்லாம் மலக்குமார்கள் பேசிட்டு இருக்கிறப்ப அதுதான் அப்படியே விதி மீறிவிடும், விதி மீறிவிடும். அப்படி அமல் செய்து கொண்டிருந்தவர் திடீரென்று அவருடைய வாழ்க்கையிலே திடீரென்று நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பாவமான காரியத்தை அவர் செய்து விடுகிறார். செய்துவிட்டு அவருடைய இறுதி நேரம் என்பது மௌத்துடைய நேரத்திலே ஈமானை இழந்து விடுகிறார், நரகத்திற்கு சொந்தக்காரராக மாறிவிடுகிறார். சொன்னாங்க, மற்றொருவர் இருக்கிறார், அவர் அதிகமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார், அவர் செய்யாத பாவங்களை அவ்வளவு பாவம் செய்து கொண்டிருக்கின்றார். மலக்குமார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வானத்தில் இருந்து, இவருக்கும் நரகத்திற்கும் ஒரு முழந்தாள் இருக்கிறது, இவர் நரகத்தை நெருங்க போகிறார் என்று பேசிக்
பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் இறுதி மௌத்துடைய நேரம் அவருக்கு வருகிறது, விதி முந்திக் கொள்கிறது. நல்லதை செய்து விடுகிறார், அவருக்கு ஈமானோடு கூடிய நல்ல மரணம் கிடைத்து விடுகிறது. நரகத்திற்கு போகக்கூடியவர் சொர்க்கத்திற்கு போய்விட்டார். இப்படித்தான் இந்த விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் சொன்னாங்க. அந்த சஹாபாக்கள் சொன்னாங்களா, யா ரசூலுல்லாஹ், அப்ப நம்ம என்னதான் அமல்கள் செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய விதி என்று ஒன்று இருக்கிறது, அந்த விதி முந்திவிடும் இல்லையா? அப்படி இருந்தா ஏன் அமல் செய்யணும்? அமல் செய்யாமல் இருந்து கொள்ளலாமே. அல்லாஹ்வுடைய விதியின் மீது நம்பிக்கை வைத்து இபாதத்துகள் செய்யாமல் இருந்து கொள்ளலாமே என்று சஹாபாக்கள் சொல்கின்ற பொழுது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஅமலு 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 என்று 3 முறை சொன்னார்கள். நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள், அமல் செய்து கொள்ளுங்கள், அதை நீங்கள் பின்வாங்காதீர்கள். அமல் செய்து கொண்டு உங்களுடைய ஈமான் வாழ்கின்ற பொழுதும் சரி, மரணிக்கின்ற பொழுதும் சரி, அந்த ஈமான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்து கொண்டே இருங்கள் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் நம்முடைய இறுதி முடிவு என்பது, நம்முடைய மௌத் என்பது நல்லதாக அமைய வேண்டும் என்றால் அதிகமான முறையிலே துஆக்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நபிமார்கள் செய்திருக்கிறார்கள். நபிமார்கள் அவர்கள் கெட்ட மூத்தா வந்துற போது நபிமார்களுக்கு ஏன் நபிமார்கள் இந்த மாதிரி துஆ செஞ்சிருக்கிறாங்க? நமக்கு அவங்க வழிகாட்டுறாங்க. நபிமார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சிருக்காங்க. குர்ஆன்ல வருது, தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹிக்னி பிஷுஹதாஇ வ ஸாலிஹீன். யூசுப் நபி செஞ்சாங்க, யா அல்லாஹ், என்னுடைய மௌத்தை நல்ல மௌத்தா ஆக்கி கொடு. நான் மரணிக்கின்ற பொழுது முஃமினாக மரணிக்கணும். மரணித்த பின்பு நல்லடியார்கள் சாலிஹீன்களோடு சுஹதாக்களோடு நான் அவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துஆ செய்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. அதுவே நம்முடைய துஆக்கள் என்பது நம்முடைய இறுதி முடிவை சிறப்பானதாக ஆக்கி வைக்கும். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே தங்களுடைய மௌத்தை குறித்து நிறைய துஆ செய்திருக்கிறார்கள். அந்த மௌத்துடைய நேரத்தை குறித்து யா அல்லாஹ், ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆக்கள் எத்தனையோ அரபியில் கேட்டிருக்கிறார்கள். நான் தமிழிலே உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். யா அல்லாஹ், என்னுடைய மௌத்துடைய நேரத்தில் நான் நிம்மதியாக இருக்கணும், நிம்மதியான மௌத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, யா அல்லாஹ், நான் மரணிக்கின்ற பொழுது என்னுடைய மரணம் என்பது கவலை இல்லாத மரணமாக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் மரணிக்கின்ற பொழுது நான் ஈமானோடு மரணிக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் மரணிக்கின்ற பொழுது என்னுடைய மௌத்துடைய நேரத்திலே ஷைத்தானுடைய தீண்டுதல் எனக்கு இருக்கக்கூடாது. உனக்கு பொருத்தமான முறையில் நான் மரணிக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தை தங்களுடைய இறுதி நேரத்தை குறித்து அவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறாங்க. ஷைத்தான் இருக்க முடியுமா? ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய ஷைத்தான் முஸ்லிம் என்று சொன்னாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு ஷைத்தான் படைக்கப்பட்டிருக்கிறா இல்லையா? என்னுடைய ஷைத்தான் முஸ்லிம் என்று சொன்னாங்க. அப்படின்னா அவங்க வழிநடத்த முடியாது. ஷைத்தான் அவங்க கூற முடியாது, நெருங்க முடியாது. அப்படி இருக்கின்ற ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மௌத்துடைய நேரத்துல ஷைத்தான் என்ன சொல்லக்கூடாது, நல்ல மௌத்தா இருக்கணும் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே துஆ செய்திருக்கிறார்கள் என்றால் நாம் நம்முடைய மௌத்தை குறித்து அதிகம் துஆ செய்ய வேண்டும். என்னுடைய மௌத்து கையான மௌத்தாக இருக்க வேண்டும். இது மட்டுமல்ல, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 7 விதமான மரணங்களை குறித்து பாதுகாப்பும் தேடி இருக்கிறார்கள். 7 விதமான மரணங்களை குறித்து. யா அல்லாஹ், திடீர் மரணங்களை விட்டு நீ பாதுகாப்பாயாக, விஷச்செருக்குகளால் ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டு நீ பாதுகாப்பாயாக, நெருப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க, நெருப்பில பாதிக்கப்பட்டு அதை விட்டு பாதுகாப்பாயாக, தண்ணீரில் வஃபாத்தாகுவதை விட்டு பாதுகாப்பாயாக, அதே போன்று அருள் உம்மூர் என்று சொல்லக்கூடிய மரணத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று ஒரு 6-7 மரணங்களை விட்டு ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அருள் உம்மூர் என்று சொல்வார்கள். அருள் உம்மூர் என்ன? ரொம்ப வயதாகி போய் கூடு விழுந்து போய், அதாவது தோழர்களால் சுருங்கி போய், ரொம்ப வயது முதிர்ந்து போய் நடக்கவே முடியாது, போயிடலாமே வரலாம் என்று சொல்கின்ற அளவிற்கு அந்த அருள் உம்மூர் என்று சொல்லக்கூடிய, அதாவது திடீர்னு போயிடக்கூடாது, இழுத்துட்டு கிடக்கக்கூடாது, இந்த மாதிரி மௌத்தை எனக்கு கொடுக்கிறார்கள் சொல்லி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய மௌத்து சிறப்பாக இருக்க வேண்டும், நல்ல மௌத்தாக இருக்க வேண்டும் என்று தங்களுடைய இறுதி நேரம் ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்று துஆ செய்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் மரணம் வரக்கூடியதுதான், யாருக்கும் இல்லாம இல்லை. ஆனா எல்லோருக்கும் ஒரே மாதிரி மரணம் வர்றதில்லை. ஒவ்வொருத்தர்
நம்ம துவா செய்யறதே இல்லை. நம்ம மௌத்தை பற்றி யாராவது துவா செய்யறவங்க அதிகமா இருக்கிறாங்க? அதிகமாக நபர்கள் இல்லை. ஏன்? நம்முடைய மௌத்தை குறித்து நாம் துவா செய்தால் நமக்கு மௌத்து வந்து விடுமோ என்று எத்தனையோ பேர் அச்சப்படுகிறார்கள். அதனால நம்ம மௌத்தை குறித்து நமக்கு நம்ம சத்தம் ஓதி வைக்கணும், குர்ஆன் ஓதி வைக்கணும், நமக்கு யாசீன் ஓதி வைக்கணும். நம்முடைய மௌத்துக்கு நாம் துவா செய்யணும். எத்தனை மௌத்துகளை கலந்து கொள்றோம், எவ்வளவு சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம், அதுக்கு பின்னாடி வாழ்க்கை எவ்வளவு இருக்கிறது. நம்ம ஹயாத்தோடு ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது நம்முடைய மௌத்தை குறித்து நாம் சிந்தித்து விட்டு அதற்காக வேண்டிய எல்லா துஆக்களையும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே முஸ்லீமாக பிறந்திருக்கிறோம், முஸ்லீமாக வாழ வேண்டும், அதை ஈமானோடு வாழ வேண்டும், ஈமானோடு மரணிக்க வேண்டும். நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்றால் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அதற்கு அடுத்ததாக நம்முடைய மௌத்து நல்ல மௌத்தாக இருக்கின்றால் தான தர்மங்கள் சதகாக்களை அதிகமாக செய்யும். தான தர்மங்கள் சதகாக்கள் இருக்கிறது கெட்ட மரணத்தை தடுத்துவிடும் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வ ரத்துல் கலா. சதகாக்கள் தான தர்மங்கள் இருக்கிறது, அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிற கலாக்கத்தில் விதி இருக்கிறது, விதியை மாற்றிடுவான். சதகாக்கள் என்பது ஒருத்தருக்கு எழுதப்பட்டிருக்கிறது, அவருக்கு கெட்ட மரணங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனா அவர் செய்யக்கூடிய தான தர்மங்களால அதை அல்லாஹ் மாற்றி அமைத்து விடுவார். நாம் பார்க்க முடியாது. அதிகமான முறையில் தான தர்மங்களை சதகாக்களை செய்யணும். உணவுகள், உதவிகள், கஷ்டப்படக்கூடிய கடன்காரர்கள், நோயாளிகள் எல்லோருக்கும் அதிகமான முறையில் தான தர்மங்களை, உதவிகளை செய்கின்ற பொழுது நம்முடைய இறுதி நேரத்தை அல்லாஹ் அவருக்கு பொருத்தமான ஒரு நேரமாக நம்முடைய இறுதி நேரத்தை அல்லாஹ் ஆக்கி வைப்பான். சேர்த்து வச்சா நல்ல மரணம் கிடைக்காது. சேர்த்து பேங்குகளையும் வங்கிகளையும் பல லட்சங்களை கோடிகளை பேங்க்ல வச்சிருக்கிறதுனால நீங்க கலிமா வராது. சேர்த்து வைக்கிறதுனால கலிமா வராது. சேர்த்து வச்சதை எடுத்து கொடுக்கிறதுனால தான் கலிமா வரும். எத்தனை பேர் பல கோடிகளை வைத்திருக்கிறார்கள், லட்சங்களை வைத்திருக்கிறார்கள். ஒரு 100 ரூபாயை ஜோப்பிலிருந்து எடுத்து கொடுக்க மாட்டார்கள். 100 ரூபாயை ஜோப்பிலிருந்து எடுத்து தர்மம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெண் பிரசவம் ஆனது மாதிரி. சில பேர் அந்த மாதிரி உள்ளவர்கள் இருக்கிறாங்க சமுதாயத்தில். தான தர்மங்கள் சதகாக்கள் அதிகமாக செய்யும். இறுதி நேரத்தை அதுதான் நல்ல மௌத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வாழும் காலம் கொஞ்ச காலத்தில் முடிந்த அளவிற்கு உதவிகள் செய்ய வேண்டும். காசு பணங்கள் இருக்கிறதா, காசு பணங்களை கொண்டு உதவி செய்யலாம். காசு பணங்கள் இல்லையா, நம்மால் பிறருக்கு எந்த ரீதியாக உதவ முடியுமோ, வாயாளா, கருத்தாளா, செயல்களாலா எப்படி உதவ முடியுமோ நம்மால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யார் தான தர்மங்கள் சதகாக்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல மௌத்து வரும். அடுத்ததாக நல்ல மௌத்து வருவதற்கு என்ன செய்வது? நம்முடைய இறுதி முடிவு ஊர் உலகமே மெச்சுகின்ற அளவிற்கு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வை புகழ்கின்ற அளவிற்கு, பொருந்திக் கொள்கின்ற அளவிற்கு நம்முடைய மௌத்து இருக்க வேண்டும். என்ன செய்வது? உறவுகளோடு சேர்ந்து வாழ்றவர்களுக்கு கெட்ட மௌத்து வராது. உறவுகளோடு சேர்ந்து வாழ்றது, ரத்த உறவுகளோட அவங்களை அனுசரித்து போறது. சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். விட்டு கொடுத்து போறது. அவன் இப்படி பேசிட்டான், என் தம்பி இப்படி பேசிட்டான், நான் வயசுல மூத்தவன், இப்படி பேசலாமா? விட்டு கொடுத்து போகிறது. ஒற்றுமையாக சேர்ந்து இருக்கிறோம். உடன்பிறப்புகள் கஷ்டப்படுகின்ற பொழுது உதவணும். அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து அவர்கள் கண்ணீர் வடிக்கின்ற பொழுது தானும் கண்ணீர் வடிக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லா ரீதியாகவும் உறவுகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய மௌத்து என்பது நல்ல மௌத்தாக நம்முடைய இறுதி நேரத்திலே ஈமானோடு மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். இதுவெல்லாம் என்னுடைய கருத்துக்கள் இல்ல, நான் தனிப்பட்ட விஷயத்தை இங்க சொல்லல. குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து மார்க்க அறிஞர்கள், இமாம் பெருமக்கள் கிதாபுகளிலே தொகுத்து எழுதுகிறார்கள். இந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து நம்முடைய மௌத்து நல்ல மௌத்தாக இருக்க வேண்டும் என்றால் ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யார் ஹஜ் உம்ராக்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல மௌத்துகளை கொடுப்பார். சாதாரணமான இடமாது புனித ஸ்தலம், இறைவனுடைய முதல் ஆலயம், இறைவன் ஈமான் உதித்த இடம், அதிகமான நல்லடியார்கள் வாழ்ந்த இடம், அதிகமான நல்லடியார்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள் அடக்கப்பட்டிருக்கிற இடம், இறைவனுடைய புனித ஸ்தலம் கஅபத்துல்லாஹ் ஷரீஃப். அங்கே ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நல்ல மௌத்தை கொடுக்கின்றார்.
எவ்வளவு செலவுகளை செய்கின்றோம் வாழ்க்கையில், எவ்வளவு செலவுகள். முடிந்தால் ஹஜ்ஜுக்கு தயார் செய்யலாம், அல்லது உம்ராக்களுக்கு தயார் செய்யலாம். அதுவே நம்முடைய இறுதி முடிவு என்பது சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்றால் ஹஜ் உம்ராக்களிலே நாம் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்முடைய மௌத்து நல்ல மௌத்தாக இருப்பதற்கு பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் எவ்வளவு நம்மை வளர்ப்பதற்கு ஆளாக்குவதற்கு அவர்கள் எவ்வளவு சிரமங்களை சோதனைகளை அவர்கள் சகித்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் என்பவர்களுக்கு மார்க்கம் கொடுக்கக்கூடிய அந்தஸ்துகள் என்ன? அந்த பெற்றோர்களுக்கு யார் பணிவிடை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல மௌத்தை கொடுப்பார். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயிலிருந்து வந்த வார்த்தை பொய்யாகுமா? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ஒரு ஹதீஸிலே, அல் பாரு லா யமூது மைதத்தஸூ. யார் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்கிறார்களோ, யார் பெற்றோருடைய மனதை குளிர வைக்கின்றார்களோ, யார் பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் கெட்ட மரணம் வராது. பெற்றோர்கள் மனதை குளிர வைத்தா கெட்ட மரணமே இல்லை, நல்ல மரணம் இறுதி ஒரு சிறப்பானதாக இருக்கும். அதனுடைய இறுதி நேரம் சிறப்பாக அமைவதற்கு பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ விஷயங்களை மாற்ற அறிஞர் பெருமக்கள் தொகுத்து எழுதுகிறார்கள். ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க வேண்டுமா? அதிகமாக திக்ருகளை செய்யுங்கள், அதிகமாக அவுராதுகள் செய்யுங்கள், அதிகமாக குர்ஆன் திலாவத் செய்யுங்கள். இதன் மூலமாக நல்ல மரணங்கள் வரும் என்பதை சொல்கிறார்கள். எல்லாம் எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்படுகிறது. எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற முடியவில்லை என்றாலும் எதை பின்பற்ற முடிகின்றதோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி நம்முடைய இறுதி முடிவை சிறப்பான முடிவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். உலகத்திற்கு நாம் தோன்றியதற்கு, இந்த உலகத்திற்கு நாம் வந்ததற்கு அதை பிரயோஜனமாக்க வேண்டும். ஏதோ முஸ்லீமாக பிறந்துட்டோம், ஏதோ ஒரு வாழ்க்கையை ஒரு பெயரான முஸ்லீமாக வாழ்ந்துட்டு நம்ம மௌத்து அது ஒரு உண்மையான மௌத்து சொல்ல முடியுமா? இப்படி மௌத்தா போயிட்டோம். இந்த உலகத்திற்கு நம்ம தோன்றியதற்கு, இந்த உலகத்திற்கு நாம் வந்ததற்கு அதற்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? நாம் இந்த உலகத்திற்கு வந்தது அது பிரயோஜனமாக அமைய வேண்டும் என்றால் நம்முடைய இறுதி முடிவு என்பது ஈமானோடு கூடியதாக முஸ்லீம்களாக மரணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முஸ்லீமாக மரணிக்க வேண்டும், அதற்கு ஈமானோடு வாழ வேண்டும். அடுத்ததாக நம்முடைய மௌத்து நாம் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். நம்முடைய மௌத்து நல்ல மௌத்தாக இருக்க வேண்டும். இறைவனுடைய ரிதா பொருத்தத்திற்குரிய முடிவாக நம்முடைய முடிவு இருக்க வேண்டும் என்றால் நல்லவர்களோடு நம்முடைய தொடர்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றாங்க, யாயுல்லதி ஆமனுல்லாஹ் வகூலு மஅஸ்ஸாலிஹீன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய தொடர்புகள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள் நல்லவர்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வைக்கின்ற பொழுது, நல்லவர்களோடு நம்முடைய தொடர்புகள் இருக்கின்ற பொழுது நம்முடைய முடிவு என்பது சிறப்பான ஒரு முடிவாக இருக்கும். எனவே இன்றைக்கு அந்த தொடர்புகள் மூலமாக தான் இன்னைக்கு நிறைய பாவங்கள் தீமைகள் செய்யக்கூடியதுன்னா அந்த நட்பு வட்டாரத்தின் மூலமாக தான். நட்பு வட்டாரம் என்பது மகசாதியத்தின் அந்த நண்பர்கள் என்பவர்கள் நல்லவர்களாக இருந்தால் நாமும் நல்லவர்களாக இருக்கும். நம்முடைய தொடர்புகள் நட்பு வட்டாரங்களை நல்லவர்களாக அமைத்துக் கொண்டோம் என்றால் இறுதி முடிவு என்பது சிறப்பான முடிவாக இருக்கும். அடுத்ததாக நம்முடைய மௌத்து நல்ல மௌத்தாக இருக்க வேண்டும் என்றால் தௌபா இஸ்திக்ஃபாரை அனுதினமும் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். ஒவ்வொரு நாள் இரவு நேரத்தில் இஷா தொழுதுக்கு உணவு உண்டுவிட்டு படுக்க போகின்ற பொழுது, அதாவது அன்றைய நாள் அதிகாலையிலிருந்து இதுவரை நான் என்னென்ன செய்திருக்கிறேன் அப்படி கணக்கு போட்டு பார்க்கணும். நம்ம காசு பணங்களை கணக்கு போட்டு வச்சுட்டு படுக்கிறது உண்டு இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்கிறோம், எவ்வளவு வருமானம் வந்திருக்குது. அதுல ஆனால் இன்றைக்கு யாரிடத்தில் எப்படி எல்லாம் பேசி இருக்கிறோம், யாருடைய மனதையாவது வேதனைப்படுத்தி இருக்கிறோமா, நம்முடைய பெற்றோருடைய மனதை வேதனைப்படுத்தி இருக்கிறோமா, வீட்டிலே கணவன் மனைவி பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது, தொழில் செய்யக்கூடிய வியாபார பிசினஸ்களுக்கு மத்தியிலே யாரிடத்திலாவது அநியாயமாக நடந்திருக்கிறோமா, இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்துட்டு இஸ்திக்ஃபார் தௌபா செய்து உரங்கள். அப்படி செய்கின்ற பொழுது என்ன சொன்னா மௌத் எந்த நேரத்தில் வருது தெரியாது. தூங்குறதே ஒரு சிறிய மௌத்து தான். ரூஹ் போயிட்டு தான் வருது, ஒரேடியா ரூஹ் போயிடுச்சு வரல. இஸ்திக்ஃபார் தௌபாக்கள் செய்கின்ற பொழுது நம்முடைய மௌத் என்பது நல்ல மௌத்தாக இருக்கும். இறுதியாக கடைசியாக ஒரு விஷயம், நம்முடைய மௌத் நல்ல மௌத்தாக இருக்க வேண்டும். நாம் முஸ்லீமாக ஈமான் உள்ளவர்களாக மரணிக்க வேண்டும் என்றால் இறுதியான விஷயத்தை தன்மை நான் சொல்கிறேன், நம்முடைய கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும்.
நாம் ஏற்றிருக்கிற கொள்கை இருக்கிறது. நாம் முஃமினாக முஸ்லிமாக இருக்கிறோம். நம்முடைய கொள்கை என்பது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். சுன்னத் ஜமாஅத் என்ற அந்த கொள்கையிலே பிடிமானமாக உறுதியாக இருக்க வேண்டும். எத்தனையோ ஜமாஅத்துகள், எத்தனையோ இயக்கங்கள், ஆனால் என்னுடைய சுன்னத் ஜமாஅத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். என்னுடைய முன்னோர்கள் வழியாக நான் வந்தது. என்னுடைய முன்னோர்கள் எப்படி இந்த சுன்னத் ஜமாஅத்தில் உறுதியாக இருந்தார்களோ, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தில் என்னுடைய முன்னோர்களை விட நான் ரொம்ப உறுதியாக என்னுடைய கொள்கையில் இருப்பேன். கொள்கை மாறி மாறி போன எத்தனை கொள்கை போனது? கொள்கை சுன்னத் ஜமாஅத்திலிருந்து பிரிஞ்சு போனவங்க அந்த கொள்கையில் இருக்கிறாங்களா? அது அங்கிருந்து போவார், அங்க தவுவாரு, ஒவ்வொரு ஜமாத்தா போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம இருக்கின்ற சுன்னத்துல் ஜமாஅத்துல மார்க்க சட்டங்களை பின்பற்றி முழுமையாக இதில் நல்ல சாலிகானவர்களாக இந்த கொள்கையில் இருக்க வேண்டும். யார் கொள்கையில் உறுதியாக ஒரு பிடிமானமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல மௌத் என்பது வரும். அதில் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பல காரண காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய மௌத் என்பது முஸ்லிமான மௌத்தாக அமைய, நம்முடைய மௌத்து அல்லாஹ்விற்கு பொருத்தமான மௌத்தாக அமைய, இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய மௌத் அதே சமயம் கெட்ட மரணமாக இருப்பதற்கு வேற ஒன்றுமில்லை. இப்பொழுது சொன்ன விஷயங்களை அப்படி எதிர்மறையாக சிந்தியுங்கள். எதிர்மறையாக சிந்தித்தால் போதும். அதில் எதிர்மறையாக நடந்தால் நம்முடைய மரணங்கள் என்பது கெட்ட மரணமாக ஆகிவிடும். அவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானார். அன்பிற்குரியவர்கள், கெட்ட மரணங்கள் என்று பார்க்கிறோம். அது கெட்ட மரணம் எப்படி வரும் என்று பார்த்தால், அதான் சொல்றேன், இது மாதிரி எதிர்மறையாக நடப்பது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யணும். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யல, பெற்றோரை நோவியை செஞ்சிடும், பெற்றோர்களை அழுக வச்சுட்டோம், அவங்களை கவலைப்படுத்தினோம், கஷ்டப்படுத்தினோம், நிச்சயமாக நல்ல மௌத் என்பது வராது. பெற்றோர்களுக்கு பணிவிடை செஞ்சா கெட்ட மரணம் வராது. பெற்றோர்களை வேதனைப்படுத்திட்டோம், நல்ல மௌத் வராது. மௌத் மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே மோசமான விளைவுகளை, கஷ்டங்களை, சோதனைகளை அல்லாஹ்வுக்குள்ளாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அது மட்டுமல்ல, அதே போன்று கெட்ட மரணங்கள் வருவது என்று பார்க்கின்ற பொழுது நல்லவர்களை குறை கூறி பேசுவது, நல்லவர்களை திட்டுவது, ஏசுவது இன்றைக்குதான் பார்க்கிறோமா? இறைநேசர்களை, வழிமாறுகளை, அது அல்லாமல் உஸ்தாதுகள், நல்லவர்களை குறை கூறி பேசக்கூடியவர்கள், திட்டக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஒரு உஸ்தாத் என்று எடுத்தாலே போதும், ஹசரத் என்று எடுத்தாலே போதும், அடிக்கிறாங்க. அவர் அப்படி இப்படி அது இது, அவங்க என்னதான் சில தவறுகள் தான் அல்லாஹ்வுடைய பணியை செய்கிறாங்களே, அதனால அடிக்கிறாங்க. நல்லவர்களை குறை கூறி பேசுவது என்பது இருக்கிறது. மார்க்க அறிஞர்கள், வரலாற்று பெருமக்கள் எழுதுகிறார்கள், அவர்களுக்கு நல்ல மரணம் என்பது இருக்காது என்று எழுதுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுடைய மரணம் கெட்ட மரணத்தை நீங்கள் அறிய வேண்டுமா? அவர் நல்லவர்களை குறை கூறி பேசுவார். எவர் நல்லவரை குறை கூறி பேசுகிறாரோ நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், அவருக்கு கெட்ட மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதே போல அடுத்ததாக கெட்ட மரணங்கள் வருவதற்கு உண்டான அடையாளங்களை பார்க்கின்ற போது பாவங்களை மூழ்கி விடுவது. பாவங்கள் அதிகமாக மூழ்கிட்டாங்கன்னு சொன்னா கெட்ட அது அவர்களுடைய முடிவு என்பது கெட்ட முடிவாக ஆகிவிடும். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எல்லாம் முஸ்லிம்களாக பிறந்திருக்கிறோம், முஸ்லிம்களாகவே மரணிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்கு, அதுதான் நம்முடைய லட்சியம், அதுதான் நம்முடைய நோக்கம். முஸ்லிமாகவே மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? முஸ்லிமாக வாழ வேண்டும், ஈமானோடு வாழ வேண்டும். ஈமானோடு வாழ்ந்தால் தான் ஈமானோடு மரணிக்க முடியும். ஈமான் என்பது சாதாரணமானது இல்லை கண்ணியத்திற்குரியவர்களே. ஈமான் என்பது பொக்கிஷமானது, அற்புதமானது, உயர்ந்தது. ஈமான் என்பது இன்றைக்கு அதிகாலை தொழுகைக்கு பின்பு கூட மதரசா மாணவர்கள் ஈமானை குறித்து தாலீமை படிக்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை, ஒரு அழகான சம்பவத்தை படித்தார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு வயதானவர் வருகிறார். வயதானவர் என்றால் எப்படிப்பட்ட வயதானவர்? வயதாகி கூன் விழுந்தவர், நடக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டு வரக்கூடியவர். வயதானதின் காரணமாக அவருடைய புருவங்கள் எல்லாம் சுருங்கி போய் கண்களை மறைத்து தொங்குகிறது. அதாவது அப்படியே தோல் எல்லாம் சுருங்கி போய் அப்படியே நடுங்கி கொண்டு வருகிறார். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். அது சொல்கிறார், யார் சொல்லலாம், நான் இந்த உலகத்தில் என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ எல்லா பாவங்களையும் செய்திருக்கிறேன், எல்லா அற்புதங்களையும் செய்திருக்கிறேன், எல்லா அநியாயத்தையும் செய்திருக்கிறேன், எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா? எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கலிமா சொல்லி விட்டீர்களா? நீங்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டீர்களா? என்று அந்த வயதானவரை பார்த்து ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற பொழுது அந்த வயதானவர் சொன்னார், நான் ஈமானை ஏற்றுக்கொண்டேன்,
கனிமா சொல்லிவிட்டேன் என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பாவங்கள் அனைத்திற்கும் மன்னிப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றி தருவார் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உடனே அந்த முதியவர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அப்படியே குதித்துட்டு சந்தோஷத்துல போறார். நடக்க முடியாம அந்த முதியவர் இந்த அதிகாலை ஸ்கூலுக்கு முன்னாடி காலையில படிச்ச சம்பவம். ஆக ஈமான் என்பது இருக்கிறது எவ்வளவு பொக்கிஷமானதாக இருக்கிறது. ஈமானில் நாம் உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய மரண நேரம் என்பது சிறப்பானதாக இருக்கும். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஈமானில் உறுதியாக இருப்போம், நம்முடைய ஈமானை பாதுகாப்போம். முஸ்லீமாக பிறந்திருக்கிறோம், முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்றால் முஸ்லீமாக வாழ்வோமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவாராக. வாழும் காலமெல்லாம் ஒரு ஆஃபியத் என்ற ஆரோக்கியத்தோடு அந்த ஏழை இறைவன் ஒருவனை மட்டும் வணங்கி வழிபட்டு அவனுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து அவனுக்கு பொருத்தமான முறையில் மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் நம்ம உடன் பிறந்தவர்களுக்கும் உற்சாக உறவினர்களுக்கும் உஸ்தாதுமார்களுக்கும் வழங்குவாராக. நம்முடன் வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்து கவலை அடைந்திருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப முன்னோர்கள், பெற்றோர்கள், உற்சாக உறவினர்கள், நண்பர்கள், உஸ்தாதுமார்கள் அனைவருடைய பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பானாக. நம்முடைய பாசத்திற்குரிய நம்முடைய பிரியத்திற்குரிய அந்த கபர் வாசிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருந்திக் கொள்வாராக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சுபசெய்தியை அறிவிப்பு செய்வாராக. அவர்களுக்கும் நமக்கும் நாளை வறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவாராக. ரப்பல் ஆலமீன் இந்த துன்யாவில் வாழ்கின்ற போது இந்த துன்யாவில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பலாய் முசீபத்துகளை விட்டும், மோசமான திடீர் மரணங்களை விட்டும், கெட்ட வியாதிகளை விட்டும், ஈமான் இழப்பதை விட்டும், சைத்தானுடைய தீண்டுதலை விட்டும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை விட்டும், மருத்துவமனை சோதனைகளை விட்டும் நீங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக என்ற ஒரு நல்ல பிரார்த்தனையோடு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாக்கில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.